அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, திருமண வாழ்க்கையில் ஒருவருக்கு சுத்த சாதகம் இருந்தும் ஆனால் திருமணம் ஏன் தாமதப்பட்டு ஏன் நடக்கிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்மில் நிறைய பேர் மனதில் நினைத்து வைத்திருப்போம், சுத்த சாதகம் என்றால் எந்த ஒரு திருமணம் விரைவாக நடைபெறும் என்பது. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. பெரும்பாலும் சுத்த சாதகம் இருப்பவர்களுக்கு திருமணம் காலதாமதம் ஆகி நடைபெறுகிறது. இந்த காலகட்டத்தில் சுத்த சாதகத்தில் ராகு, கேது, செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களின் பிடிகளில் இருந்து நல்ல முறையில் இருக்கின்ற ஜாதகங்கள் சுத்த சாதகங்கள் என்று நாம் அழைக்கிறோம். ஆனால் சுத்த சாதகத்தை பொறுத்தவரை எந்த தோஷமும் இருக்காது. இருந்தாலும் காலதாமதம் ஆவதற்கு முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. அவர்களின் கிரக நிலைகள் நாம் உற்று நோக்கி பார்க்க வேண்டும். ஏனெனில் ஒரு திருமணத்தை அமைக்கக்கூடிய, அதாவது நல்ல பாவங்களாக கூறப்படும் சுக பாவங்களாக கலஸ்தர பாவகம், குடும்ப பாவகம் இவை இரண்டும் நன்றாக பாதிக்கப்பட்டு, மேலும் இதற்கு அடுத்தபடியாக பாவ கிரகங்களின் பார்வை பார்க்கப்பட்டு அந்த ஜாதக நிலையில் ஏற்பட்டாலும் குடும்ப வாழ்க்கை அமைவதற்கான நல்ல ஒரு நிலை நீண்ட நாட்களாக தள்ளி போய்கொண்டே இருக்கும். இன்னொரு விஷயம் மேலே சொல்ல வேண்டும் என்றால், குறிப்பாக ராகு, கேது போன்ற இவர்கள் 2 பேரின் கைப்பிடிக்குள்ளேயே அனைத்து கிரகங்களும் அடங்கி இருக்கும். அல்லது ஒரு வேளை ராகு, கேது இவர்களின் கைப்பிடிகள் இல்லாமல் வெளியே இருந்தால், அதாவது சில கிரகங்கள் இவர்களின் பிடியில் இருந்து வெளியே இருக்கும் முக்கிய காரணமாகவும் அமைந்து விடுகிறது. மேலும் இதனால் ஒரு நல்ல நிகழ்வுகளை, நல்ல செயல்களை செய்யக்கூடிய கிரகங்கள் இந்த ராகு, கேதுவில் பாதிக்கப்பட்ட திருமண வாழ்க்கை மிகவும் தாமதமாக நடப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. அடுத்ததாக நம்முடைய திருமணம் அமைப்பக்கூடியதாக முக்கிய கிரகங்களாக சுக்கிரன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்களின் நிலைகள் நேசம், அஸ்தமனம் மற்றும் வக்கிரம் மற்றும் பாவ கிரகங்களுடன் சேர்க்கை பெறுவது என்றாலும் இந்த ஜாதகர்களுக்கு திருமண வாழ்க்கை அமைவதற்கான சூழல் தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே ஏற்படுகின்றன. குறிப்பாக சாதகர்கள் ஒவ்வொருவரும் மனதில் வைத்து கொள்ள வேண்டியது, தோஷங்கள் இருந்தால் மட்டுமே நம் திருமண வாழ்க்கை இன்று நல்ல நாட்களாக தள்ளி போய் கொண்டிருக்கிறது என்று நாம் நினைப்போம். ஆனால் அது உண்மையில்லை. அங்கே முக்கிய பங்காற்றுவது கிரகங்களின் நிலைகளை பொறுத்துத்தான் திருமண வாழ்க்கையின் நிலைகள் அமையும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர வேண்டும். மேலும் திருமணம் போன்ற இந்த சுப காரியங்களுக்கு கோச்சார கிரகங்களும் தூவ பார்வை என்று அழைக்கப்படும் நல்ல பார்வைகளும் ஜென்ம கிரகங்களுடன் இணைந்து பங்காற்றும் போது உங்களுக்கு திருமணம் தள்ளி போவதை தடுக்கும். விரைவில் திருமணம் ஆவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. மேலும் உங்களுக்கு திருமண வயது நெருங்கி கொண்டே இருக்கும் போதும் உங்களை சார்ந்த திசா புத்திகள் மற்றும் கோச்சார கிரகங்களின் நிலைகள் போன்றவையும் உங்கள் திருமண வாழ்வில் முக்கிய பங்காற்றுகிறது. குறிப்பாக கிரகங்கள் மிகவும் வலிமை உடையதாக இருந்தாலும் திசா புத்திகள் நன்றாக ஒரு பகை ஏற்பட்டு இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. குறிப்பாக சுத்த சாதகம் இருந்து நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் இருக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் மறக்காமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு முறையை பின்பற்றுங்கள். மேலும் உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செயலாற்றுங்கள். பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் இது போன்ற அனைத்து முறைகளையும் நீங்கள் பின்பற்றி வந்தால் உங்களுடைய சுத்த சாதமாக இருந்தாலும் உங்களுக்கு விரைவில் திருமண வாழ்க்கை அமைவதற்கான ஒரு பெரும் வாய்ப்புகளும் இந்த நிலைகளை பின்பற்றும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.